ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் நாலடியாரா, திருக்குறளா, இன்னா நாற்பதா, ஏலாதியா? எந்த நூல் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்கிற நூல் பார்த்திங்கன்னா திருக்குறள். அடுத்த கேள்வி, டேஷ் என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செயின். இது ஒரு குறள். இதில் வரக்கூடிய முதல் சொல் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை அருவினை. அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செயின். அடுத்த கேள்வி, பெருமாள் திருமொழி, முகுந்த மாலை இந்நூல்கள் எழுதப்பட்ட மொழி. இந்த ரெண்டு நூல்களும் எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பெருமாள் திருமொழி தமிழ்லையும் முகுந்த மாலை வடமொழியிலையும் எழுதியிருந்தாங்க. இது யார் எழுதியிருந்தாங்கன்னா குலசேகர ஆழ்வார். அடுத்த கேள்வி, அப்பூதியடிகள் பிறந்த ஊர். இதுக்கான விடை பார்த்திங்கன்னா திங்களூர். திங்களூரில் தான் அப்பூதியடிகள் பிறந்திருக்காரு. அடுத்த கேள்வி, காயும் வில்லினன் கல்திரள் தோழினன் என போற்றப்படுபவன் ராமனா, அர்ஜுனனா, குகனா, கர்ணனா? இதுக்கான விடை பார்த்திங்கன்னா குகன். அடுத்த கேள்வி, மணநூல் என புகழ் பெற்றது எந்த நூலை மணநூல்னு சொல்லுவாங்க? ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஆன்சர் சீவக சிந்தாமணி. அடுத்த கேள்வி, கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் பெயர். எந்த இதழில் கண்ணதாசன் பணியாற்றலை? இதுக்கான விடை பார்த்திங்கன்னா குயில். குயில் இதழில் கண்ணதாசன் பணியாற்றவில்லை. அடுத்த கொஷின், இலக்கண நூல்களுள் மிக பழமையானது எது? கொஷினை பார்த்த உடனே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். தொல்காப்பியம் தான் மிக பழமையான இலக்கண நூல். அடுத்த கேள்வி, வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு செயல்பட்டது? இதுக்கான விடை பார்த்திங்கன்னா கோவை. கோவையில் தான் வானம்பாடி இயக்கம் செயல்பட்டது. அடுத்த கேள்வி, பாவலேறு என அழைக்கப்படுபவர். ரொம்ப எளிமையான கேள்வி தான் இதுவும். பெருஞ்சித்திரனாரை தான் பாவலேறுன்னு அழைப்பாங்க. அடுத்த கேள்வி, வெஞ்சின விரல்வேர் காளையோடஞ்சி லோதியை வரைக்கர தீமே பாடியவர் யார்? இந்த பாடியவர் ஓதலாந்தையார். பாலை திணையில் அவர் பாடியிருப்பார். அடுத்த கேள்வி, டேஷ் மன்னன் யானை கட்சை மாந்தரன் ஆவார். எந்த மன்னனை யானை கட்சை மாந்தரன் சொல்லுவாங்கன்னா சேர மன்னனை தான். அடுத்த கேள்வி, அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல் காணொளி கூட்டம். இப்போ இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதுக்கான தமிழ் சொல் கேட்டிருப்பாங்க. இதில் தமிழில் கொடுத்துட்டாங்க, அதுக்கான கலைச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காணொளி கூட்டம். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ். அடுத்த கேள்வி, விடை வகைகள். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது என்ன வகையான விடைன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வினா கேட்குறாங்கன்னா அதுக்கு விடை தர்ற மாதிரியே திரும்பவும் வினா மாதிரியே கேட்டாங்கன்னா அது வினா எதிர் வினாதல் விடை. அந்த டைப்பு தான் அது. ஊருக்கு வருவாயான்னு கேட்கும்போது வராமல் இருப்பேனா. இதுக்கான ஆன்சர் வினா எதிர் வினாதல் விடை. அடுத்த கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிதல். அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லீர், அவை அல்ல. இதில் எது பொருந்தா சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அவர் அல்லீர்னு கொடுத்துருக்காங்க. அவர் அல்லர்னு வரணும், அல்லீர்னு கொடுத்துருக்காங்க. மீதி 3 ஆப்ஷனுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, பொருந்தா சொல்லை எடுத்து எழுதுக. இறந்த கால பெயர் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது இறந்த கால பெயரச்சம் உள்ள தொடர் அப்படின்னு பார்த்தோம்னாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். படித்து வந்தான் படித்த மாணவி, படித்து முடித்தான் படித்த மாணவன், படித்த மாணவன் படிக்கும் மாணவி, படிக்கும் மாணவன் படித்த மாணவர்கள். இதில் பொருந்தாமல் இருக்கிறது ஆப்ஷன் சி, படித்த மாணவன் படிக்கும் மாணவி. அடுத்த கேள்வி, ஊக்கம் என்பதன் எதிர் சொல்லை காண்க. இதுக்கான ஆன்சர் சோர்வு. ஊக்கமுடைய எதிர்ச்சொல் சோர்வு. அடுத்த கேள்வி,
எதிர் சொற்களை பொறுத்துக. அணுகு, அணுகுனா விலகு எதிர்ச்சொல். ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. பொருத்தினோம்னா கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்றுமுள தென்தமிழ் என கூறியவர் திருநாவுக்கரசரா, தொல்காப்பியரா, கம்பரா, திருவள்ளுவரா? இதற்கான விடை கம்பர். கம்பர் தான் கம்பராமாயணத்தில் என்றுமுள தென்தமிழ்னு சொல்லியிருப்பாரு. அடுத்த கேள்வி, திரைக்கவி திலகம் என சிறப்பு பெயர் பெற்றவர்? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதுக்கான ஆன்சர் மருதகாசி. அவர் தான் திரைக்கவி திலகம்னு சொல்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 கொஸ்டின்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.